ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். கூகுள் ஆட்சன்ஸில் வர யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் வந்த உடனே ஒரு பயமும் கன்ஃபியூஷனும் இருக்கும். எப்படி பண்ணுறது, தப்பாக பண்ணால் டிலே ஆகுமா, அந்த மாதிரி. கொஞ்சம் பேருக்கு இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கதே தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபில் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். இல்லை நானும் உங்கள் கூடயே சேர்ந்து ஃபில் பண்ணுறனாலும் நீங்களும் இப்போ ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபில் பண்ண நீங்களும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஓவர் ஆகிடும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கூகுளில் போய்ட்டு ஆட்சன்ஸ்ன்னு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கிற இந்த 3 டாட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட்னு வரும். இதில் வந்து வெரிஃபிகேஷன் செக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம யூஎஸ் டேக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அதே பேமெண்ட்டில் போயிட்டு பேமெண்ட் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி வரும். இதில் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் டேக்ஸ் இன்ஃபோன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்னு கேட்கும். உங்கள் நேம் வரும் பக்கத்துலேயே. அதில் வந்து இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய அக்கௌண்ட் இண்டிவிஜுவல்னால நான் இண்டிவிஜுவல் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் யூஎஸ் ரெசிடென்ட்டான்னு கேட்கும். அதுக்கு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு டேக்ஸ் ஃபார்மோட டைப் வரும். இது வந்து அவ்வளோவா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது எதுக்குன்னா அங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், W8 பென் அண்ட் W8 ECI அப்படின்னு. நம்மள மாதிரி இந்தியாவில் யூடியூப் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்டாக W8 பென் தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக W8 பென் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, நீங்கள் யூஎஸ் சிட்டிசன் இல்லை, இந்தியாவில் இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்தியாவிலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன். ராங்காக வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் இஷ்யூ வரும். ஸோ டவுட் இல்லாமல் W8 பென் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். தென் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நேம் ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ஐடென்டிட்டியில் வந்துடும். உங்கள் நேமாக அந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் அதில் வந்து உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கணும். தென் டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்கும். அதில் ஃபாரின் TIN இருக்குது. அது ஆக்சுவலாக ஆப்ஷனல் இருக்கும். நம்ம வந்து ஃபில் பண்ணாமல் போயிட்டா லாஸ்ட்டில் அது என்ன கொஷின் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ வீடியோவுக்கு பின்னாடி தெரியும், நம்ம திருப்பி வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ்லாம் கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் அட்ரஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீட் வருமோ அதை கொடுத்துருங்க. தென் சிட்டி, பின்கோட், ஸ்டேட். அப்புறம் மேலே வந்து பெர்மனண்ட் அட்ரஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போஸ்டல் அட்ரஸ் அந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஃபார்ம் வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது டேக்ஸ் ட்ரீட்டி. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இது என்னென்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால நம்ம டேக்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டு யூ வாண்ட் டு கிளைம் டேக்ஸ் ட்ரீட்டி பெனிஃபிட்னு கேட்டிருக்கோம். அதில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்தியான்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஸ்பெஷல் ரேட் அண்ட் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஃபார்மே ஃபில் பண்ணுறோம். ஸோ இதில் ஆர்டிக்கல், இதில் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு இதில் 15, செகண்ட் பாக்ஸில் 0 அண்ட் தேர்ட் ஒன் நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டோம்னா தேர்ட் ஒன்று வரும். அதில் வந்து ஆர்டிக்கலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 15% கொடுத்து நம்ம கீழே இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். கீழே வந்து எனக்கு வந்து ஃபாரின் டின் கொடுக்கலன்னு எனக்கு வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் வந்திருக்கு. இதை நான் ஆல்ரெடி சொன்னேன், அங்கே வந்து ஃபாரின் டின் கொடுத்தே ஆகணும். நான் ஆப்ஷனல்னு இருந்ததுனால கொடுக்காம வந்தேன். பட் கீழே இந்த இடத்துல டேக்ஸ் ட்ரீட்டியில் அதை வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாரின் டின் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அங்கே கீழே ரெட் கலரில் காட்டின லைன் போயிடும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பெர்ஃபார்ம்டு இன் தி யூஎஸ். இது எதுக்குன்னா, நீங்கள் யூஎஸில் போய் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இந்தியாவில் இருந்து ஏர்ன் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இந்தியாவிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுனால நோ செலக்ட் பண்ணணும். Do you perform any activities and service in the USன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் வரும், are you an US permanent establishmentன்னு. ஸோ இங்கே நீங்கள் நோ செலக்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் யூஎஸ்க்கு போய் ஒர்க் பண்ணலைன்னா நோ தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் செக்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான்.
நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம். நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். யூசுவலி இந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ வரும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த எல்லா ஃபார்மும் கரெக்டாக இருக்கான்னு டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபார்ம் எல்லாம், உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப், கிளாரிஃபை அண்ட் சைன். இதில் உள்ள செக் பாக்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிளிக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் படிச்சிருங்க. அப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போது எந்த இயர்லேருந்து இதை நீங்கள் இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் 2026ங்கிறதுனால 2026ன்னு கொடுக்குறேன். அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேட் அப்படின்னு. ஸோ இந்த டேட் வந்து இப்போது நீங்கள் என்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறீங்களோ அன்னைக்கு உள்ள டேட் கொடுக்கணும். இப்போ எனக்கு எந்த டேட்டோ அந்த டேட் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்கு கீழே போனீங்கன்னா சைன் இருக்கும். ஸோ யுவர் சிக்னேச்சர் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஓவர் ஆனோடனே வந்து அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு காட்டும். அப்ரூவ்டு, கிளைம்டுன்னு காட்டும். ஸோ நம்ம 15% கொடுத்தோம், அதுக்கு 50% தான் கொடுத்துருக்கு. 0% கொடுத்தது 0%. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு $100 வந்தோடனே வர வரைக்கும் இது 0 தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.